திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், புத்த காலத்தில் 2500 வருடங்களுக்கு முதல்ல பகவான் புத்தர் அவர்களை சந்திக்க ஒரு மனிதர் வருகிறார். வந்து வணங்கி ஒரு புறம் இருந்து கொண்டு இப்படி கேட்கிறார், சுவாமி, துன்பம் துன்பம் என்று சொல்கிறீர்களே, எது துன்பம்? அப்போது துன்பத்தில் இருந்து மீள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்கிறார். பகவான் புத்தரை பார்த்து அந்த மனிதர் கேட்கிறார். அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், பிறப்பது துன்பம், வயசு போகிறது துன்பம், நோய்வாய்ப்படுறது துன்பம், இறந்து போகிறது துன்பம். பிறந்தவருக்கு வயசு போகுது, நோய்வாய்ப்படுறாரு, இறந்து போகிறாரு. அப்போ இதில் எங்கே இருக்கிறது இன்பம்? பகவான் புத்தர் அவர்கள் கேட்குறாரு. பிறந்த மனிதர் வயசு போகுது, நோய்வாய்ப்படுறாரு, இறந்து போகிறாரு, இதில் எங்கே இருக்கிறது இன்பம்? அப்போது இன்பம் என்று இங்கே ஒன்று இல்லை, இன்பம் என்று இங்கே ஒன்று கிடையாது, எல்லாமே துன்பம்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். பிறந்த அனைவருமே வயசு போகுது, பிறந்தவங்க எல்லாத்துக்குமே வயசு போகுது. வயசு போகிறது இன்பமா? இல்லை. முடி நரைக்கிறது இன்பமா? இல்லை. பல்லு விழுந்தாது இன்பமா? இல்லை. தோல் சுருங்குவது இன்பமா? இல்லை. அப்போ வயசு போகிறது என்பது இன்பம் கிடையாது, அது துன்பம்தான். இப்போ நோய்வாய்ப்படுறவர் யாரும் சந்தோஷமாக இருக்காங்களா? இன்பமாக இருக்காங்களா? இல்லை. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் நோய்களுக்கு உள்ளானவர்கள், நோய்வாய்ப்படக்கூடியவர்கள். எந்த நேரம் வேணுமாஇருந்தாலும் எந்த ஒரு நோயும் வரலாம், கொரோனா கூட வரலாம். இப்போ கொரோனா வந்துச்சு, அப்போ அதை யாராலையும் தடுக்க முடிஞ்சா? அது வர்றது எல்லாத்துக்கும் வரும். இப்போ இதே போலத்தான் எல்லா நோய்களும் இந்த மனிதர்களுக்கு வரக்கூடியது. அப்போது நோய்கள் வரும்போது மனிதர்கள் இன்பத்தில் இருக்கிறார்கள்? இல்லை, துன்பத்தில் தான் இருக்கிறார்கள். அப்போது நோய்வாய்ப்படுவது என்பது துன்பமே. அப்போது வயசு போகிறது துன்பம், நோய்வாய்ப்படுறது என்பது துன்பம், மரணிப்பது என்பது துன்பம்தான். மரணத்தை கண்டு யாரும் இன்பமடையலை. மரணித்து விட்டால் ஐயோ ஐயோ பாவம், இப்படி இருந்தார், இப்படி போயிட்டாரே அப்படின்ட்டு எவ்வளோ அழுகை, கண்ணீர், துன்பம். அப்போது இதில் எங்கேயாவது இந்த மனிதர் இன்பத்தை அனுபவித்திருக்கிறாரா? இன்பத்தை பெற்றாரா? இன்பத்தை அடைந்தாரா? அப்படின்னு பகவான் புத்தர் அவர்கள் கேட்குறாரு. அப்போ இதுக்கு யாருக்கிட்ட இருக்குது பதில்? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், உங்கள்கிட்ட இருக்குதா பதில்? இல்லை, இதில் யாருக்கிட்டையுமே பதில் கிடையாது. காரணம் என்னென்னா, இங்கே இருப்பது துன்பம் மட்டுமே. துன்பத்துக்குள் தான் நாங்கள் இருக்கிறோம். துன்பத்தில் பிறந்து, துன்பத்தில் வாழ்ந்து, துன்பத்தோடு போய் சேர்றோம். இதுதான் மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை. அப்போது இதிலிருந்து மீளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்துரார்ய சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள். துன்பத்தில் மீளல், துன்பம் துன்பத்துக்கு காரணம், துன்பத்தில் மீளல், துன்பத்தில் மீளும் வழி என்று இந்த சத்துரார்ய சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் இதற்காகத்தான் போதனை செய்தார்கள். துன்பம் எது துன்பம்னு பார்த்தா, பிறப்பது துன்பம். பிறந்தவர் வயசு போகுது, நோய்வாய்ப்படுறார், இறந்து போகிறார்.
அப்போது பிறப்பதை நாங்கள் நிறுத்தினால், பிறக்காமல் பிறப்பை பிறப்பிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால், அப்போது இறப்பதற்கு இங்கே ஒருத்தர் கிடையாது. அப்போது இறப்பதற்கு ஒருத்தர் இல்லை என்றால், வயசு போகிறதுக்கோ நோய்வாய்ப்படுறதுக்கோ இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போது ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது அவர் புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போது ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்த இவருக்கு மரணம் கிடையாது. மரணத்தை வென்றவர் இவர்தான். அப்போது துன்பத்தில் இருந்து விடுதலை அடைந்தவர் இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது துன்பம் என்றால் எல்லாமே துன்பம்தான். நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் சேர்த்து கொள்வது அனைத்திலும் இன்பம் இருக்கிறது என்று சேர்த்து கொண்டு போகிறார்கள். காசு இருந்தால் இன்பம், நல்ல வீடு ஒன்று கட்டிக்கிட்டால் அதில் இன்பம், நல்ல வாகனம் ஒன்று இருந்தால் அதுவும் இன்பம், நல்ல திருமணம் ஒன்று முடிச்சுக்கிட்டால் அதில் இன்பம், நல்லா படித்து பட்டம் பெற்றுட்டா அதில் இன்பம், நல்ல தொழில் கிடைச்சி சம்பாதிச்சிட்டா அதில் இன்பம், நல்ல நண்பர்கள் இருந்தால் இன்பம், நல்ல வாசனைகளை கிடைச்சா அதில் இன்பம், நல்ல சுவையை அனுபவிச்சிட்டா அதில் இன்பம், நல்ல வர்ணத்தை கண்களுக்கு காட்டிட்டா அதில் இன்பம், நல்ல இனிமையான சத்தங்களை கேட்டுட்டா அதுலேயும் இன்பம், நல்ல ஸ்பரிசங்களை இந்த உடம்புக்கு கொடுத்துட்டா அதில் இன்பம். அப்படின்ட்டு இந்த உற்பத்தி நிலையங்களை கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற இந்த உற்பத்தி நிலையம், அதோடு மனம், ஆறாவதான மனம் என்ற உற்பத்தி நிலையத்தை போஷணை செய்வதுதான் இவர்களின் இன்பமாக இருக்கிறது. அப்போது மனதுக்கு மனம் சொல்வதையே செய்கிறார்கள். உற்பத்தி நிலையங்களுக்கு எது வர்ணத்தை அழகாக காட்டுகிறார்கள், அதில் இன்பத்தை அடைகிறார்கள். சத்தத்தை, இனிமையான சத்தத்தை கேட்கிறார்கள், அதில் இன்பத்தை அடைகிறார்கள். அதே போல் மனதுக்கு வரும் எண்ணங்களில் அது இருந்தால் நல்லோம், அது இருந்தால் இனிமையாக இருக்கும், அது இருந்தால் மகிழ்ச்சி என்ற அந்த மனம் சொல்வதை இவர்கள் செய்கிறார்கள். மனதுக்கு அடிமையாகியே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் யாரை எடுத்து பார்த்தாலும், எங்கே எடுத்து பார்த்தாலும், அப்போ இவர்கள் எல்லாமே இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வது தான் இவர்களின் இன்பமாக இருக்கிறது. அப்போது இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வது என்பது உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கிறதா, இன்பம் இருக்கிறதா என்று பார்த்தால் எங்கேயுமே யாருமே இந்த உண்மையான மகிழ்ச்சியை, இன்பத்தை அடையலை. இவர்கள் எல்லாமே இந்த மனதின் மாயைக்குள்ளே, மாபெரும் மனதின் மாயைக்குள்ளே அகப்பட்டு இவர்கள் மனம் சொல்வதையே செய்து மனதுக்கே அடிமையாகி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த மனதில் மேலும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போது மனதிலிருந்து மீண்டால் நாங்கள் மனதின் எண்ணங்களுக்கு அடிமையாக மாட்டோம், எண்ணங்கள் உண்மை என நம்ப மாட்டோம், மனம் சொல்வதை செய்ய மாட்டோம், மனம் சொல்வதையே செய்து அதன் பின் ஓடி துன்பத்துக்கு நாங்கள் போக மாட்டோம். அப்போது துன்பத்திலிருந்து மேலும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் மனதில் மேலும் வழி என்று கூறினார்கள். அப்போது துன்பம், எது துன்பம்? எல்லாமே துன்பம்தான். இங்கே இன்பம் என்று எதுவுமே கிடையாது. எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு காசு இருக்குது, தங்கம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி சொத்து சுகத்தை அனுபவித்து வாழும் மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கோம், நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கோம் நினச்சிக்கிட்டு இருந்தாப்புல அவர்களும் இருப்பது துன்பத்தில். இந்த உலகத்தில் பதவி, பட்டம், பெரிய பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாமே இன்பத்தில் இருக்கிறார்கள்? இல்லை, எல்லாமே துன்பத்தில் தான் இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, அது எதுவுமே நிரந்தரம் இல்லை. அவர்கள் எல்லாமே மனதின் மாயைக்கு அகப்பட்டு இருக்கிறார்கள். அது மனம் சொல்வதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது மனதின் மாயைக்கு அகப்பட்டு இருக்கும் இவர் மரணத்தை ஒரு நாள் சந்திக்க நேரிடும். அவர் ஒரு நாளைக்கு நோய்வாய்ப்பட்டு அவர் மரணத்தை சந்திப்பார். அப்போது மரணத்திலிருந்து யாரும் இந்த உலகத்தில் யாருமே விடுதலை அடையலை. யார் இந்த உலகத்திலிருந்து மரணத்தை வென்றவர்?
யாருமே மரணத்தை வென்றவர் கிடையாது. உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்பவர் யாருமே மரணத்தை வென்றவர் கிடையாது. அவர் மனதுக்கு அடிமையாகி மரணத்தை சந்திக்க போய் கொண்டிருக்கிறார். பிறந்ததிலிருந்து வயசு போயிட்டு மரணிக்கும் வரைக்கும் அவர் மரண பயத்தில் தான் இருக்கிறார். மரணம் எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்போது அந்த மரணத்தை சந்தித்து கொண்டே தான் இருக்கிறார். ஒரு பாம்பை கண்டாலும் பயம், ஒரு யானையை கண்டாலும் பயம், ஒரு வாகனம் உரசிக்கிட்டு போனாலும் பயம், இந்த மாதிரி எல்லா இடத்திலும் பயம். என்னத்துக்காக பயப்படுறாங்க, எதனால் பயப்படுறாங்கன்னு சொன்னால் மரணிக்க நேரிடும் மரண பயம்தான் இது. அப்போது இந்த மரண பயத்தில் இருக்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் இருப்பது துன்பத்துக்கே போய் கொண்டிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இதில் உண்மை கிடையாது, இது அனைத்தும் கற்பனை, மனதின் மாயைக்குள்ளத்தான் நாங்கள் இருக்கிறோம், இதில் எங்கேயும் சத்தியம் கிடையாது என்று இந்த மனிதர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ தெரியாதனால தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். சத்துராரிய சத்திய தர்மத்தை, துன்பத்துக்கு காரணம், துன்பத்தில் மீளல், துன்பத்தில் மீளும் வழி என்று இந்த சத்துராரிய சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். துன்பம், அப்போ எங்கே துன்பம் என்று பார்த்தால் எல்லாமே துன்பம்தான். பிறந்தவர் இருப்பது துன்பத்தில் தான். பிறந்த அனைவருமே இருப்பது துன்பத்தில். ஏன் நோய்வாய்ப்படுறாரு, வயசு போகுது, மரணிக்கிறாரு. அப்போ இதில் எங்கேயுமே அவர் இன்பத்தை காணலை, இன்பத்தை என்றைக்குமே அடையலை. அவர் இன்பம் என்ன அப்படின்னு தெரியாதவர் மூடர். இவர் மூடர். இதுதான் அஸ்ருதவத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த துஷ்டியில் இருக்கும் இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து இதில் இன்பத்தை தேடும் மனிதன் இருப்பது மூடத்தனத்தில். அவர் மூடத்தனத்தில் மூழ்கி இருக்கிறார். அவர் அஸ்ருதவத் புத்தக்ஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மூடத்தனமான பைத்தியக்காரர் என்று கூறுகிறார். பைத்தியக்காரரை போல் அவர் வாழ்கிறார். அப்போ அவருக்கு உண்மை தெரியாது, சத்தியம் தெரியாது. அப்போது பிறந்த மனிதர் இருப்பது துன்பத்தில், எந்நேரமும் அவர் இருப்பது துன்பத்தில். அவர் என்றைக்குமே இன்பத்தை அனுபவித்தது கிடையாது. அவருக்கு இன்பம் என்றால் என்னன்னு தெரியாது. அப்போது இன்பம் என்றால் என்ன, மகிழ்ச்சி என்றால் என்ன, இத பிக்கவே பிக்கு இந்த புத்த சாசனத்தில் பகவான் புத்தர் கூறிய இன்பம் என்றால் என்ன, மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை நாங்கள் இங்கே கொஞ்சம் பார்ப்போம். அப்போது துன்பத்துக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அறியாமையில் இருக்கும் வரை நாங்கள் இந்த மனதுக்கு தான் அடிமையாகி இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அறியாமையில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது துன்பத்தில். அறியாமையில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் மரணத்தை தேடிதான் போய் கொண்டிருக்கிறோம். மரணம் எங்களுக்கு எந்த நேரம் வேணுமானாலும் வரலாம், எப்போ வேணுமா இருந்தாலும் வரலாம், அடுத்த நொடி மரணிக்க நேரிடலாம். அப்போது இப்படியான வாழ்க்கையை வாழும் மனிதன் தான் இந்த உலகத்தில் இந்த மரணத்தை தேடி போய் கொண்டிருக்கிறாரு. அப்போது இந்த மூச்சு என்பது பலூனை போல. பலூன் காற்று நிரம்பி இருக்கிறது. அது எந்த நேரமும் வெடிக்கக்கூடியது. சின்ன ஒரு ஊசி பட்டால் போதும், ஊசி நுனைக்குள் அந்த பலூன் வெடிச்சிடும். அதே போலத்தான் இந்த மூச்சு எப்போ வேணுமானாலும் நிற்கலாம். அப்போது அந்த மரணம் எப்போ வேணுமானாலும் நடக்கலாம். அது வயசு போயிட்டு தான் நடக்கணும், நோய்வாய்ப்பட்டு தான் நடக்கணுன்றது ஒன்று கிடையாது. நோய்வாய்ப்படாமலும் திடீர்னு இன்றைக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்லாமல் போயிடுறாங்க. படுத்தவங்க காலையில் எந்திரிக்க மாட்டேன்றாங்க. உட்காந்துருந்தவங்க அப்படியே மூச்சு நின்றுது. இந்த மாதிரிக்கு மரணத்தை எப்படியெல்லாம் சந்திக்கிறாங்க. அப்போது இந்த மரணத்தோடு வாழும் மனிதன், மரணத்தை எதிர்நோக்கி வாழும் மனிதன் துன்பத்தில் இருக்கிறார். அப்போது இதுதான் துன்பத்துக்கு காரணம். அறியாமையில் இருப்பது தான் துன்பத்துக்கு காரணம். அப்போ அறிவியலை நாங்கள் பெற்றுக்கொண்டால், சத்திய தர்மத்துக்கு நாங்கள் வந்தால், பகவான் புத்தர் கூறிய இந்த பட்டிச்ச சமுபாத தர்மம், சத்துராரிய சத்திய தர்மத்துக்கு நாங்கள் வந்தால், இதை கேட்டால், அப்போது இவர் ஸ்ருத்தவத் ஆரிய ஸ்ராவகர் ஆகிறார். சத்தியத்தை கேட்பவர் தான் ஸ்ருத்தவத் ஆரிய ஸ்ராவகர். அப்போது சத்தியத்தை கேட்காதவர் அஸ்ருத்தவத். அப்போது அஸ்ருத்தவத் புத்தக் ஜன மித்யா துஷ்டிக்க உம்மந்தக, சத்தியத்தை கேட்காதவர். அப்போ கேட்பவர் தான் ஸ்ருத்தவத் ஆரிய ஸ்ராவகர்.
அப்போ அதை கேட்பவருக்கு தான் அதை புரிந்து கொள்ள முடியும். கேட்காதவருக்கு இதை என்றைக்குமே புரிந்து கொள்ள முடியாது. அவர் இருப்பது அவருடைய உலகத்தில். அவர் ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகத்தில் இருப்பார். இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் இன்பம் அப்படின்றத அவர் எந்த நாளும் தேடிக்கொண்டே இருப்பார். ஆனால் அவர் என்றைக்குமே இன்பத்தை அடைய முடியாது. அவருக்கு என்றைக்குமே இன்பம் கிடையாது. ஆனால் இந்த சத்தியத்தை கையாள்பவர், சத்திய தர்மத்துக்கு வருபவர், இதை கேட்பவர், துன்பத்தில் மேலும் வலி அவருக்கு பிறக்கும். அப்போ துன்பத்துக்கு காரணமாக இருந்தது அறியாமை. அப்போ அறியாமையிலிருந்து நாங்கள் அறிவியலுக்கு வந்தால், சத்திய தர்மத்துக்கு வந்தால், சதுராரிய சத்திய தர்மத்துக்கு வந்தால், பகவான் புத்தர் கூறிய இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தை கேட்டால் அங்கே தான் எங்களுக்கு வழி திறக்கிறது. அப்போது இந்த வழியில் பயணம் செய்வது தான், இந்த வழியில் பயணம் செய்யத்தான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த வழியை வலியுறுத்தினார்கள். அப்போது இந்த சதுராரிய சத்திய தர்மத்தில் துன்பத்துக்கு காரணம், துன்பத்தில் மீளல். அப்போ துன்பத்தில் மீளும் வழி என்று, துன்பத்தில் மீளல் இருப்பது இந்த சத்திய தர்மத்துக்குள் தான் இருக்கிறது. சத்திய தர்மத்துக்குள் தான் துன்பத்தில் மீளல் இருக்கிறது. அதை தவிர தியானங்களை செஞ்சு, சமத்த தியானங்களை செஞ்சு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பவர் யாருமே துன்பத்திலிருந்து மீள முடியாது. காரணம் என்னவென்றால் அவர் ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளத்தான் இருக்கிறார். ஆன்மா துஷ்டிக்குள் இருந்து கொண்டு அவர் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி அந்த சமத்த தியானத்தில் சமாதி நிலையில் மூழ்கி இருப்பதனால அவர் துன்பத்திலிருந்து விடுதலை அடையலை. அவர் ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயிலிருந்து அவர் விடுதலை அடையலை. அப்போது இந்த ஆசை கோபம் மாய்க்குள்ளே அவர் இருக்கிறார். ஆத்ம துஷ்டிக்குள்ளே அவர் இருக்கிறார். அப்போ அவர் இருக்கும் வரைக்கும் அவர் இருப்பது துன்பத்தில். அப்போ அவருக்கு மரணம் நிச்சயமாக இருக்குது. அப்போ அவருக்கு நிச்சயமாக அவர் மரணத்தை சந்திப்பார். மரணிப்பவர் மீண்டும் பிறப்பார். அப்போது பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலேருந்து அவருக்கு என்றைக்குமே விடை கிடையாது. அப்போது இது தியானம் செய்வது கிடையாது. இந்த படித்த சமுப்பாத தர்மம், சதுராரிய சத்திய தர்மம் என்பது சத்திய தர்மத்துக்குள் தான் இருக்கிறது. பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த சத்திய தர்மத்துக்குள் தான் இந்த வழி திறக்கிறது. அப்போது இது மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி பகவான் புத்தரின் சத்திய தர்மத்தை கேட்கிறவர் யார் கேட்கிறாரோ அவருக்கு மனதின் மாயை விளங்கத் தொடங்கும், அறிந்து கொள்ள முடியும். மனம் இங்கே மனதில் தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம். கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற 5 சென்சர்கள் ஒன்றாக இணைந்தது தான் மனது. அப்போது வெளியில் எல்லாமே இருக்கிறது என்று நாங்கள் சொல்வது எல்லாமே எண்ணங்கள். மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம், கட்டில், மெத்தை, மேசை, கதிரை, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, உற்றார், உறவினர், நண்பர் எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. மனம் என்பது குப்பை தொட்டியை போல. அப்போ குப்பை தொட்டிக்குள் இருப்பது அனைத்துமே குப்பைகளே. அப்போது குப்பை தொட்டியில் இருப்பது குப்பைகளே. அப்போ குப்பையை நாங்கள் எவ்வளவு தான் கிளறினாலும் அங்கே எங்களுக்கு காணக்கூடியதாக இருப்பது குப்பை மட்டுமே. அங்கே நல்லது ஒன்று கிடையாது. எல்லாமே ஒதுக்கப்பட்டது. அது ஒதுக்கப்பட்டது. அதில் எதுவுமே இல்லை, நல்லதுன்னு சொல்கிறதுக்கு எங்கேயுமே ஒன்றும் கிடையாது. அப்போது இதே போலத்தான் நாங்கள் இந்த மனதுக்குள் இருப்பதை நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு எண்ணங்களுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது நாங்கள் இருப்பது அறியாமையிலிருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அடைந்தால் தான் இந்த சத்தியத்துக்குள் நாங்கள் விழித்து கொள்வோம். அப்போ சத்திய தர்மத்தை கேட்கணும். முதல்ல படித்த சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் அறிந்து கொண்டால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டவர்க்குத்தான் அதை உணர முடியும். உணர்வுக்குள் விழித்து கொள்ள முடியும். உணர்வுக்குள் விழித்து கொண்டவர் சத்திய ஞானம் அடைகிறார். சத்திய ஞானம் அடைந்தவர் இந்த வழிக்கு வருகிறார். பகவான் புத்தர் கூறிய இந்த துன்பத்துக்கு காரணம், துன்பத்தில் மீளும் வழி என்ற இந்த வழிக்கு வருபவர் இந்த துன்பத்தில் மீளல் என்ற நிலைக்கு வந்தவர் தான். சத்திய தர்மத்தை கேட்பவர் தான். சத்திய தர்மத்தை கேட்காதவர் துன்பத்தில் மீளும் வழி அவருக்கு என்றைக்குமே கிடைக்காது. அப்போது இந்த வழிக்கு வருபவர் தான் இந்த ஆரிய ஸ்ராவகர். இவர் தான் சதுராரிய சத்திய தர்மம் என்பது இந்த ஆரியர்கள் பின்பற்றிய சத்தியம்.
ஆரியர்கள் பின்பற்றிய சத்தியம்தான் சதுராரிய சத்திய தர்மம். அப்போது ஆரியராவது இந்த சத்திய தர்மத்துக்குள்ளே தான் ஒரு மனிதர் அஸ்ருதவத் புதக்ஜன மித்யா துஷ்டிக உம்மந்தகர் இந்த சத்திய தர்மத்தை கேட்கும்போது கேட்பவர் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் ஆகிறார். இவர் தான் இங்கே. அப்போ சத்திய தர்மத்தை கேட்காத ஒருவர் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகராக முடியாது. அவர் வழிக்கு வரமாட்டார். அவர் மனதில் மேலும் வழிக்கு வரமாட்டார். அவர் இருப்பது மித்யா துஷ்டிக உம்மந்தக பூமியில். அப்போ இந்த ஆரிய பூமிக்கு வந்தவர் அரியானந்தஸ்ஸாவி அரியதம்மேசு கோவிதோ அரியதம்மோ வினயோ என்கிற ஆரிய வினயக்கு வருகிறார். சீலத்தை கடைபிடிக்கிறார். ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார். பாதான ஸ்கந்தையிலிருந்து மேலும் சீலத்துக்கு வருகிறார். இதுவரை பிடித்து கொண்டு இருந்தது எல்லாமே மனதில் தான் இருந்தது, வெளியில் இல்லை, மனதில் தான் இருந்தது. அம்மா அப்பா வீடு வாசல் தங்கம் பணம் எல்லாமே வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருந்தது. அவை அனைத்தும் எண்ணங்கள் என்ற உபாதானையிலிருந்து அவர் மீள்கிறார். உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீள்கிறார். அப்போது அந்த ஸ்கந்தையிலிருந்து மீளும் போது அவர் அதிலிருந்து மீள்கிறார், விடுதலை அடைகிறார். வெளி உலகத்தில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார். அம்மா என்ற உலகத்தில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்பா என்ற உலகத்தில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார். காம பூமியில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்குத்தான் வழி திறக்கிறது. ஏகாயனம் அக்கோ அயம் பிக்கவே என்கிற ஒரே வழிதான். இந்த வழிதான் பகவான் புத்தர் கூறிய சத்துராரிய சத்திய தர்மம். அப்போ இந்த சத்திய தர்மத்துக்குள் வராத ஒருவர் ஆரிய ஸ்ராவகராக முடியாது. அவர் இந்த வழிக்கு வர முடியாது. அப்போ வழிக்கு வந்தவர் இந்த வழியில் பயணம் செய்து நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ இந்த வழிக்கு வந்தவர் பகவான் புத்தர் அவர்கள் ஒரு உதாரணத்தை கூறுகிறார்கள். இந்த இமயமலையைப் போல பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டு இருக்கும் இந்த மனிதன் இந்த சத்தியத்தை கையாண்டு இந்த சத்திய ஞானம் அடையும் போது அந்த இமயமலையைப் போல பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போ கையில் ஒரு கல்லை எடுத்து வைத்து சொல்கிறார், அந்த இமயமலையைப் போல பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மீண்டவர் இந்த கல்லை போல, கையில் உள்ள கல்லை போல அவருக்கு இருப்பது இன்னும் கொஞ்சம்தான். அது இந்த சின்ன கல்லை போல அவருக்கு இன்னும் இருப்பது கொஞ்சம்தான். அதிலிருந்தும் மீண்டு அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது இந்த வழிக்கு வருபவர் தான் ஆரிய ஸ்ராவகராகிறார். அவர் தான் சீலத்தை கடைபிடிப்பவர், ஆரிய காந்த சீலத்துக்கு வருபவர். அவர் உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்ட சீலத்துக்கு வருபவர். அவரிடமிருந்து யாருக்கேனும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. வார்த்தைகளிலோ செயலிலோ எண்ணத்திலோ நல்ல எண்ணம் படைத்தவராகிறார், நல்ல எண்ணம் கொண்டவராகிறார் இவர்தான். அப்போ இன்றைக்கு உலகத்தில் வாழும் மனிதர்கள் அனைவரும் நல்ல எண்ணம் படைத்தவர்கள் அல்ல, நல்ல எண்ணம் உடையவர்கள் அல்ல. எல்லாமே அடுத்தவரை கெடுக்கணும், அடுத்தவரிடம் போட்டி போடணும், பொறாமைப்படணும், அடுத்தவருக்கு பார்க்க நான் நல்லா இருக்கணும், அவரை பற்றின கவலை கிடையாது. இந்த மாதிரிக்கு கெட்ட எண்ணங்களில் வாழும் மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் நிரம்பி இருக்கிறார்கள். அப்போது இந்த கெட்ட எண்ணங்களில் நிரம்பி இருக்கும் மனிதர்கள் மத்தியில் அப்போ இந்த ஆரிய ஸ்ராவகர் நல்ல எண்ணங்களில் வாழ்கிறார். தூய்மையான எண்ணம், மற்றவர் மீது கருணை மனப்பான்மை. அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் நடக்காது, எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அப்போது இதான் உத்தரீத்தர மனுஷத்து குணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். உத்தரீத்தர மனித குணம் என்பது இங்கே தான் இருக்கிறது. மனித குணம் படைத்த மகா முனிவர் என்று இவரை கூறுகிறார்கள். கடவுளும் கூட இவரை வணங்குவார். நீங்கள் சொல்கிறீங்க தானே, கடவுள் இன்றைக்கு இருக்கிறார், இறைவன் இருக்கிறார், ஆண்டவன் அல்லாஹ் எல்லாமே இருக்கிறான்னு சொல்கிறீங்க தானே. அவங்க கூட நாங்கள் அதை சொல்ல வரல, அவங்க அப்படியும் நீங்கள் கிடையாது. அந்த கடவுளும் கூட அந்த மனிதனை வணங்கக்கூடிய அளவுக்கு இவர் மகா முனிவர் ஆகிறார். இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொண்டவர் தான். அப்போது நீங்கள் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொண்டால் நீங்களும் வணங்கலுக்கு உள்ளாகும் ஒரு மகா முனிவராகுவீர்கள். மகா முனிவர் என்பது தாடியை வளர்த்து கொண்டு தலைப்பாகையை கட்டி கொண்டு பயிலடிக்கிறது கிடையாது. சத்தியத்தை புரிந்து உணர்வது தான் மகா முனிவராகிறார். அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அவர் ஈகோவிலிருந்து விடுதலை அடைந்தவர். அவர் அந்த ஈகோவிலிருந்து விடுதலை அடைந்த போது
ஆணவத்திலிருந்து அகங்காரத்திலிருந்து மீள்கிறார். அப்போது எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார். எளிமையான தன்மையில் இருக்கும் அவரிடமிருந்து எந்த ஒரு செயலிலும், எந்த ஒரு வார்த்தையிலும், எந்த ஒரு எண்ணத்திலும் அவரிடமிருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அவரிடமிருந்து கருணையே வரும், கருணையே வரும். அப்போது அவர் தன்னை காட்டிக்கொள்ளவோ, தன்னை தான் பெரிய ஆள்னு காட்டிக்கொள்றதுக்கோ, தன்னை பெருசாக அறிமுகப்படுத்தி கொள்ளவோ, தான் பெரிய ஒரு வீரனை போலவோ, தன்னை நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி காட்டிக்கொள்றதுக்கு அவர் எங்கேயுமே வரமாட்டார். அவர் இருப்பது ஓரத்தில் 1000 பேர் இருக்கும் இடத்துல அவரை கண்டுபிடிக்க கஷ்டம். ஏன்னா அவர் தெரிய மாட்டார். கண்ணுக்கு தெரிபவர் இல்லை அவர். அவர் சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவர். அவர் அந்த ஈகோவிலிருந்து மீண்டவர். நியத்தமாடி உண்மையான குணம் படைத்தவர். உண்மையான குணம் படைத்தவர் மகா முனிவருவர்தான். அப்போ அந்த சத்தியத்தை புரிந்து உணர்பவர் தான் சம்மா திட்டிக்கு வருகிறார், சத்திய ஞானம் அடைகிறார். அப்போது இங்கே தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது. புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைவது என்பது இதுதான். சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலை தான் புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைந்த நிலை. அப்போ இன்றைய யுகத்தில் இந்த புத்த சாசனம் இன்றைக்கு மறுமலர்ச்சி அடைந்திருக்கிறது. அப்போ இந்த புத்த சாசனம் என்பது இந்த உலகம் பூரா மறுமலர்ச்சி அடையணும். உலகம் பூரா மறுமலர்ச்சி அடையணும். இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களும் இந்த சத்தியத்தை உள்வாங்கணும். சத்தியத்தை புரிந்து உணரணும். அனைவரும் துன்பத்திலிருந்து மீளணும். எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் மகா கருணையின் காரணமாக இந்த சத்தியத்தை உலகத்துக்கே போதனை செய்தார்கள். அப்போ அது இன்றைக்கு எங்களுடைய கடமையாக இருக்கிறது. எங்களோட கடமையை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும். எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் கூறிய விடயத்தை தான் நாங்கள் கூற வேண்டும். அவர் சென்ற வழியில் தான் நாங்கள் செல்ல வேண்டும். அவர் செய்ததை தான் நாங்கள் செய்ய வேண்டும். அப்போது எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களுக்கும் இது போய் சேரணும். எல்லா மனிதர்களும் துன்பத்திலிருந்து மீளணும். அனைத்து மனிதரும் துன்பத்திலிருந்து மீளணும். எல்லா மனிதரும் இருப்பது துன்பத்தில், அனைத்து உயிரினமும் இருப்பது துன்பத்தில். அப்போ இந்த வழிக்கு வந்தவர் அனைவரும் துன்பத்திலிருந்து மீள்வார். ஆனால் அது ஈஸி கிடையாது. அது அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. அவரவருக்கு ஒரு உற்சாகமும் அவரவருக்கு ஒரு உழைப்பும் தேவை. இதுக்கு உழைக்கணும், கஷ்டப்படணும், நிறைய உழைக்கணும். அப்போது அப்படியானவர்களுக்கு தான் இதை புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் சத்தியத்தை தேடாத வரைக்கும் எங்களுக்கு சத்தியம் கிடைக்காது. நாங்கள் சத்தியம் என்ன, இந்த உலகத்தின் யதார்த்தம் என்ன என்ற ஒரு தேடுதலை, ஒரு விமர்சனத்தை செய்து கொண்டிருப்பவருக்கு இதை கேட்கும் போதே புரிந்து கொள்ள முடியும். அவர் இந்த வழிக்கு வருவார். ஆனால் இந்த குழந்தைத்தனமாக வாழும் மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. குழந்தைத்தனமாக ஏதோ வந்தோம் இருந்தோம் போனோன்ற மாதிரிக்கு இருப்பவங்களுக்கு இது புரியாது. அவர்கள் கேட்டாலும் இதை கணக்கெடுக்காமல் போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதற்கு மத்தியில் சத்தியத்தை தேடும் மனிதர்களும் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் இதை கேட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக இதை புரிந்து உணர்ந்து அவர்கள் இந்த வழிக்கு வருவாங்க. அவர்கள் நிச்சயமாக நிர்வாணம் அடைவாங்க. அப்போது இந்த யுகத்தில் இன்றைக்கு இந்த சத்திய தர்மம் கேட்குதுன்னு சொன்னால் அவர்களுக்கு இதை நிச்சயமாக போய் சேரணும். நிச்சயமாக அவர்களுக்கு இது போய் சேரணும். அப்போ இதை கேட்கும் நீங்களும் இது இப்படியான மனிதர்கள் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. சத்தியத்தை தேடும் மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு போய் சேரும் அளவுக்கு நீங்கள் உங்களால் ஏண்ட காரியத்தை செய்யுங்க. உங்களால் முடிந்ததை செய்யுங்க. நீங்களும் இதை பெற்றுக்கொண்டு இன்னொருத்தரும் இதை பெற்றுக்கொள்ள துன்பத்தில் மேலும் வழிக்கு வர்றதுக்கு நீங்கள் உதவி புரிவீர்கள். அதுதான் மகா இதை விட புண்ணியம் ஒன்று எங்கேயுமே கிடையாது. அதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இந்த உலகத்தில் சிறந்த தானம் என்ன என்று கேட்டால் அது தர்ம தானம். இந்துக்கள் கூறுறாங்க இது அன்னதானம்னு சொல்லி. அன்னதானம் கிடையாது. அன்னதானம் போட்டால் ஒரு வேலைக்கு சாப்பிடும், வயிறு நிறைஞ்சி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. தர்ம தானம் என்பது இந்த பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடையும் வழியை தர்மத்துக்குள் போதனை செய்யப்படுகிறது. அப்போது தர்ம தானம் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த தானம். அப்போது நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த தானத்தை வழங்குறீங்களான இருந்தால் அது மகாபெரும் தர்ம தானமாக இருக்கும். அப்போது தம்மம் பசதி சோமம் பசதி என்ற இந்த தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார், நிர்வாணம் அடைவார்.
அப்போது இந்த ஆரியர்கள் பின்பற்றிய சத்துராரிய சத்திய தர்மத்தை நீங்களும் கேளுங்க. தொடர்ந்து கேட்டு இதை மற்றவர்களுக்கும் கேட்பதற்கு வழிவகுத்து கொடுங்க. இதை புரிந்து உணர்ந்து கொள்ள சத்திய தர்மத்தை அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.